மர் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை 2-3 பேர் கழுவி வச்சுருந்தாங்க. எவனோ யாரா அவன் நல்லா இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா படமாடாது. நான் பார்த்தேங்க, போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா இப்போ தான் ரிவ்யூ போடுறேன். ஐயா நான் போன தேட்டர் வந்து டால்பி அட்மாஸ் ஐயா. ஐயா இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஃபீட்பேக் ஐயா. ஒன்று பிடிச்சவங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த டால்பி அட்மாஸில் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஐயா. ஏன்னா இந்த படம் இல்லாட்டி 4 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் ஆக வாய்ப்பே இல்லை. நான் போய் சொல்லலாம், இன்னொரு 10 பேர் சேர்த்து போய் சொல்லலாம், ஆடியன்ஸ் போய் சொல்ல மாட்டாங்க. 4 கோடி ரூபா கலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பல லட்சம் டிக்கெட்டுகள் விற்றா தான் கலெக்ட் ஆகும். அப்படிங்கிறப்போ ஆடியன்ஸ் உள்ளே போயிருக்காங்க. ஆனால் இன்னொரு ரிவ்யூவும் இந்த படத்துக்கு இருக்குது. என்ன ரிவ்யூ அப்படின்னா, ஐயா சுத்தமாக கனெக்ட் ஆகலைன்னு. அதோட பிரச்சனை என்னென்னா பேசிக்காக சவுண்ட் செட்டிங்கில் பிரச்சனை. உடனே சிரிக்காதீங்க. அதாவது நமக்கு என்ன பிரச்சனை, டெல்லியிலேருந்து பார்லிமெண்ட்டை தூக்கிங்க அது இல்லை. உண்மையாலுமே சொல்கிறேன், ப்ராப்பராக அட்மாஸ் காலிப்ரேஷன் இருக்கிற ஒரு சினிமா தேட்டரில் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேற ஒரு ஃபீலிங்கை வந்து இந்த படம் வந்து விடும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப ராவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு எஃபெக்டில் ஒன்று பண்ணியிருக்காங்க, எஸ்எஃப்எக்ஸில் மிரட்டி விட்டுருக்காங்க. நான்லாம் உட்காந்து நான் இந்த கோயம்புத்தூரில் தான் பார்த்தேன். நீங்கள் ஒரு மாதிரி ஆடியன்ஸ் அவ்வளோ ஜாலியாக ஃபன் பண்ணி ஒரு இடத்துல ஒரு ஆடியன்ஸ் சுத்தமாக பிடிக்கல. இதுவும் நடந்தது, நான் இல்லை அப்படின்னு சொல்ல, சத்தியமாக நடந்தது. ஏன்னா அது சில பேர் அதாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லைங்களா. ஒரு கனெக்ட் ஆகலைன்னா ஹேட் பண்ண ஆரம்பிச்சார் அந்த படத்தை. எவன்டாவன் தேடி போய் டேய் நீ எப்படா நல்லது சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு காண்டாயிடுறாங்க. பட் இன்னொரு சைட் கனெக்ட் ஆனவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணியும் நான் பார்த்தேன். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கிற படம் தான் வந்து இந்த மர்மர். நாளை சரி பண்ணுங்க, எட்டி குதிக்கிற அளவுக்குலாம் உள்ள சீன்ஸ் இருக்குது. அந்த சவுண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெரர் போடுன்னு கால் கையிலாம் ஓடும். அது அட்மாஸ் செட்டிங்கில் அது கரெக்டாக சீட்டில், அது சென்டர் சீட்டில் பார்த்து உட்காந்துட்டிங்க அப்படின்னா உங்களை ஒரு மாதிரி பேதியாக்க முடியாது. அந்த மீட்டரில் ஒரு படங்க. அண்ட் அகைன் நான் சொல்கிறேன், பிடிக்காதவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. போய் பார்த்துட்டு வந்துட்டு என்னை வந்து பார்த்தீங்கன்னா வண்டியாக திட்டக்கூடாது. ஏன்னா இந்த 2மே நடக்குது அப்படிங்கிற உண்மையை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். பட் எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப என்கேஜ் பண்ணிச்சு. இதோட அப்ரோச்சே சுத்தமாக புதுசாக இருந்துச்சு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹேண்டிகேம் ஷூட் பண்ண மாதிரி பண்ணி ஒரு மாதிரி ரா ஃபுட்டேஜ் மாதிரியே அதுக்குள்ளே ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சினிமேட்டிக்காக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்னொன்று வெறும் அது மட்டும் இல்லை, டயலாக் ஒரு ஹிந்தி தமிழில் ஒரு மாதிரி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயப்பட்டு அப்படியே ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று டிசைன் பண்ணியிருந்தாங்க. அவர் பேசுகிற டயலாக்கெல்லாம் செம சிரிப்பு, கிளாப்ஸ் எல்லாம் வந்துச்சு சில டயலாக்ஸுக்கு. ஸோ இதுவும் நடந்துச்சு, அதுவும் நடந்துச்சு. அதனால் நீங்கள் என்னென்னு ஜட்ஜ் பண்ணிட்டு போய் இந்த படத்தை பாருங்கள் சாமி. தப்பாக பார்த்துட்டு வந்துட்டு என்னை போட்டு திட்டாதீங்க. ஆமாம், மர்மர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிப்பா அப்படிங்கிறத படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஐயா. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.